அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். அலங்காரமாக இருந்தால் தான் ஆன்மீகம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சுத்தம்தான் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. அதுதான் கிடையாது. உலகத்தில் வாழ்கிறவன் சுத்தமாக இருந்து உலகத்தை நன்மை செய்யணும் அப்படின்னு தான் இறைவன் சொல்கிறார். உலகத்தில் வாழ்கிறாங்கன்னா உலகத்துக்கு அடுத்தவங்களுக்கு உதவுங்களும் சுத்தமாக சுகாதாரமாக இருந்து உடலை வளர்த்துக்கின்னு இந்த மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு இறைவன் சொல்கிறார். அவங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளை சுத்தமாக வச்சுக்கணும், உடலை சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு அப்போ சொல்கிறார். அது அவங்க வாழ்கிறதுக்கு அந்த இது. இப்போ இறந்தவன் ஒரு ஆன்மீகத்துக்கு போனவங்க இறந்ததுக்கு சமம்னா அவங்க மாடு ஆடு விலங்கின மாதிரி அவங்களுக்கு சுத்தம் தேவைப்படாது, இறைவன் ஒண்டி தான் தேவைப்படுது. இப்போ மாடு ஆடெல்லாம் பாருங்க, அதுங்க சுத்தத்தை பார்க்காதுங்க, எது கிடைக்குதோ தின்னுட்டு அந்த மாதிரி உங்களால் மாற முடியுமா? ஒரு மனிதனால் மாற முடியுமான்னு இறைவன் கேட்குறார். ஒரு விலங்கின மாதிரி மாற முடியுமா ஒரு மனிதனால் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறோம், எங்களால் மாற முடியுன்றது நாங்கள் அவங்களுக்கு உணர்த்துறவங்க தான் நிறைய பேர் பாருங்க கோயிலாக திரிவாங்க. அவங்க ஒரு அழுக்கு நிலையில் தான் இருப்பாங்க, கோயிலாக திரிவாங்க. ஆனால் அவங்க அழுக்கு நிலையிலையும் அகோர கோலத்தில் தான் இருப்பாங்க. இப்போ ஆசையின் விதையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் வளம் பெறணும் அப்படின்னு நான் அடுத்தவங்ககிட்ட பைசா வாங்கி அவங்கள வளம் பெற்றுக்கிறதுக்கு அவங்க அடுத்தவங்ககிட்ட பைசா வாங்கி ஆன்மீகத்தை தவறான நிலையில் அவங்க செய்கிறது. எங்களுக்கு ஆன்மீகன்றது அப்படி வராது. உண்மையான ஆன்மீகன்றது இறைவனாக அழைக்கப்பட்டது தான் உண்மையான ஆன்மீகம். நாங்கள் இறைவனாக அழைக்கப்பட்டு நாங்கள் அசுத்தப்பட்டு, அதான் சொல்லுவாங்க, ஒரு மாடு ஆடு எப்படி சாணியிலையும் பிறண்டு சகதிலையும் பிறண்டு, ஆமாம். ஆனால் நம்ம அதை கோமாதாவாக நம்ம வணங்குறோம். அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க அதே சூழ்நிலைக்கு நம்ம போகும்போது தான் இறைவன் என் பிள்ளைன்ட்டு அவர் அணைச்சிக்கிறாரு. இதுதான் இறைவன் சொல்கிறாரு. அதே மாதிரி குழந்தைங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறார் சொல்கிறாரு. அப்போ குழந்தைங்களுக்குள்ளே இறைவன் இருக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணுவோம்? டாய்லெட் போயிட்டு அப்படியே நாசம் பண்ணின்னு அதையே அசுத்தப்படுத்தின்னு ஒரு மாதிரி கழிஞ்சு நிலையில் இருக்கும். குழந்தையால க்ளீன் பண்ணிக்க முடியாது. அந்த நிலையை நாங்கள் குழந்தை நிலையை அடைஞ்சால் தான் எதுவுமே உலகத்தில் வேணாம் அப்படின்னு நாங்கள் ஒரு குழந்தை நிலையோ ஒரு மிருக நிலையோ இயற்கையாக வாழ்ந்தால் தான் எங்களை இறைவனை அழைச்சிப்பார். எல்லாருமே இதை வாங்குகிறாங்க, அதை வாங்குகிறாங்க, பணம் வாங்குறாங்கன்னா அப்போ அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அப்போ சாமியாருங்கெல்லாம் நிறைய பணம்லாம் வச்சுருக்குறாங்களம்மா. அது இல்லாமல் இப்போ நம்ம மாட்டு ஆட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு நம்மளுக்கு மனம் உருகி அதுங்களுக்கு சாப்பாடு போடுறோம். மாட்டுக்கு சாப்பாடு, ஒரு விலங்குனுக்கு சாப்பாடு போடுறோம். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்தால் நம்மளால் முடிஞ்சது உதவி பண்ணுறோம். அப்படியே ஒரே வயசானவங்க வந்தால் நம்ம ஒரு உதவி பண்ணுறோம். அதுதான் இறைவனோட இந்த 4 விதத்தில் தான் இறைவன் இருக்கிறார். ஒன்று இந்த மாதிரி அகோர கோலம் கொண்ட இறைவனை சார்ந்து போகிறவங்க வெளியே வர மாட்டாங்க. மெயினாக வெளியே எங்களுக்கு இது பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் இறைவனை தேடி போகிறவங்க நாங்கள் வெளியே எங்களை உணர்த்திக்கிட்டு இல்லை, இறைவனை மட்டும்தான் நாங்கள் தேடி போகிறோம். உங்களுக்கு எதுக்கு உணர்த்துன்னா, இந்த மாதிரி ஆன்மீகன்ற போர்வையில் கெட்டது நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போகாதீங்க. இறைவன் ஆலயத்துலேயும் சித்திர ஆலயத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தத்துக்கு தான் இவ்வளோ நான் பாடம் படிச்சுன்னு இருக்கிறேன். 2 ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வல்லமை நல்லா தடமாயிடும், உங்கள் உடல் தடமாயிடும், உங்களுக்கு உழைக்கக்கூடிய சத்து இருக்கும், நீங்கள் உலகத்துக்கு நன்மை பண்ணக்கூடிய இது இருக்கும். இறைவன் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தீய எண்ணங்களெல்லாம் எடுத்துடுவார். அந்த ஆலயத்துக்கு போகும்போது, ஆலயத்துக்கு நீங்கள் வழிபடும் போது உங்கள் தீய எண்ணங்களை எடுத்துட்டு எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற நல்ல எண்ணங்களை வளர்த்து
உங்களை வந்து நல்ல நல்ல இதுவில் ஐயன் வந்து இது பண்ணிடுவார். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆலயங்கள் போகும், சித்திர ஆலயம் போகும். சித்திர ஆலயம் போகும்போது செழிப்பாக இருப்பீங்க. இப்போ நீ ஏம்மா செழிப்பாப்பில்ல? நான் வந்து இறைவனை தேடி போகிறவோ, நான் செழிப்பாக இருக்க வேண்டியது. நான் நீ கேட்குறது உலகத்துக்கு நன்மை செய்யுங்கப்பா, நல்லது செய்யுங்கப்பா, அப்படி தான் நான் இறைவனை கேட்குறேன். நான் அப்போ கேட்கும்போது இறைவன் வந்து அதை தான் செய்கிறாரு. என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நல்ல மாதிரி வச்சிருப்பா, அப்படி தான் இறைவனை நான் வழிபடுறேன். உலகுக்கு நன்மை செய்யணும் அப்படி தான் நான் சொல்கிறேன். உலகுக்கு நான் நன்மை செய்யணும். ஒரு விலங்குன கூட நன்மை செய்யுது, அந்த நன்மையை நானும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இறைவன் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் இறைவனை ஆலயம் செல்லும் போது உங்களுக்குள்ளே அதை தூண்டப்படுவார். இறைவன் வந்து உங்களுக்குள்ளே தூண்டி நீங்கள் உலகுக்கு நன்மை செய்ய போடி உங்களுக்கு மனசாந்தியை கொடுத்து உங்களை நிம்மதியாக வாழ வைக்க அருள் புரிவார். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திர ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செல்வோம், உலகுக்கு நன்மை செய்வோம்.